கடுக்காய் என்பதை எப்படி முறையா சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா, இன்னைக்கு பரவலா சமூக ஊடகங்கள் மூலியமா, சமூக வலைத்தளங்கள் மூலியமா எத்தனையோ குறிப்புகள் நெறைய வருது. இப்ப நான் பேசுறதே உங்க சமூக வலைத்தளம் மூலியமா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா, அனுபவ ரீதியாக யார் இதை எடுத்து அதன் மூலியமாக அவங்க உடல்ல சீரமைத்துக் கொண்டதை கேட்டு நீங்க பண்ணணும். வர்றது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சோம்னா, அது பரிசோதனை எலியா நம்ம மாறுவோம். அப்படி இருக்கக்கூடாது. இப்படி நம்ம ஆரா யோகா மையத்தின் மூலியமாக வரும் மருத்துவத்துக்கு வர நபர்கள்ட்டயும் உடல் சீர்நிலைக்கேடு, மலச்சிக்கல், அ செரியாமை இப்படி வரவங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு, அவர்கள் பயன்படுத்தி, அவர்கள் உடம்புல மாற்றங்களையும், அது சீர்நிலைக்கு வந்தத நம்ம உணர்ந்து தான் இந்த பதிவுகள இங்க பகிர்றோம். இது எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி. இந்த கடுக்காய் என்பது நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பெரிய காயக்கல்பம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மதான். ஆனால் இதை எவ்வளோ நாளுக்கு எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? இதை ஏன் எடுக்கணும்? எதற்காக எடுக்கணும்? அப்படின்றத உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இது ஒரு முறைப்படி எப்படி எடுத்து இத பயன்படுத்தணுன்ற ஒரு பதிவ நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறது தான் இந்த காணொளி. இந்த கடுக்காய் என்பத நீங்க கடையில வாங்கும்போது, அத பொடியா வாங்காம கடுக்காயா கடுக்காயா வாங்கணும். காயா வாங்கி, அத ஒரு கல்லு வச்சு உடைச்சு, அதுல இருக்கக்கூடிய விதைய எடுத்து போட்டுறணும். அத பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்த வேண்டியது அந்த மேல உள்ள தோல். அத தான் பயன்படுத்தணும். இதை நீங்க ஒரு 100 கிராமோ, 200 கிராமோ வாங்கி, அதை நசுக்கி அந்த விதைய எடுத்துட்டு, அந்த தோல சேகரிச்சு, அத மிக்ஸில போட்டு அரைச்சு, நல்லா பொடி பண்ணி, அதை ஒரு கண்ணாடி பாட்டில்ல தான் போடணும். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல போடக்கூடாது. பிளாஸ்டிக் டப்பாக்கள்ல போட்டு வைக்கக்கூடாது. கண்ணாடி பாட்டில்ல போட்டு மூடி வச்சுக்கோங்க. பயன்படுத்துறது இது எத்தன நாளுக்கு பயன்படுத்தணும்? குறைந்தது 5 நாட்கள். மிக அதிகமாக 10 நாட்கள். அவ்வளவுதான். அதற்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. தொடர்ந்து மாசக்கணக்கா இத பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுடைய தசைகள் வலுவிழக்க ஆரம்பிக்கும். அப்படி பயன்படுத்தக்கூடாது. இது மருந்து. இது உணவல்ல. மருந்து என்பது உடல் சீர்நிலை கெடும்போதோ, இல்ல ஒரு தொந்தரவு தேவைப்படும்போது இத எடுத்துட்டு நிறுத்தணும். எல்லாமே அப்படித்தான். தொடர்ந்து ஒரு பொருளை நம்ம உடம்புக்கு குடுத்துட்டே இருந்தோம்னா, உடல் அதுக்கு பழகிடும். அப்படி எடுக்கக்கூடாது. அதனால விளைவுகளும் வரும். அதனால இந்த கடுக்காயை நீங்க அந்த தோலை பவுடர் பண்ணி பாட்டில்ல போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? அதை நீங்க உங்களுக்கு மலச்சிக்கல், சரியா மலம் வெளியேறல, மலம் போயிட்டு வந்தாலும் முழுமையா வெளியேறாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்கு. இல்ல மலமே போக முடியாம இருக்கு. இப்படிலாம் அந்த மலச்சிக்கல் வரக்கூடியதுக்கு இத பயன்படுத்தலாம். இதை இந்த பொடிய நீங்க அரைச்சு வச்சிருக்க பொடிய இரவு 2 டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்து, அதுல 1 தேக்கரண்டி அந்த பொடிய போட்டு, அம் குறைந்த அளவு தீயில அத கொதிக்க வைக்கணும். குறைந்த தீ அளவுல கொதிக்க வச்சு, அது 1 டம்ளர் ஆகணும். 1 டம்ளர் ஆன பிறகு அத எடுத்து ஆற வைக்கணும். ஆற வைக்கிறது இந்த ஃபேனுக்கு கீழ வைக்கிறது, இப்படி வைக்கக்கூடாது. அது தானா ஆறணும். தானா ஆறி முடிக்கணும். இதை நீங்க இரவு உணவு எடுத்த பிறகு, ஒரு 3/4 மணி நேரமோ, 1 மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கழிச்சு கூட எடுக்கலாம். நீங்க ஒரு 8 மணிக்கு முன்னாடியே இரவு உணவ முடிச்சுட்டு, அதன் பிறகு ஒரு 9:30, 10 மணிக்கு இந்த கடுக்காய அந்த நேரத்துக்கு ஏத்தபடி நீங்க அத தயார் பண்ணி, அந்த ஆறுன பிறகு அதை வடிகட்டக்கூடாது. அப்படியே டம்ளர்ல ஊத்தி, அத மெதுவா குடிக்கணும். இப்படி நீங்க எடுக்கும்போது அதுல ஒரு இனிப்பும், துவர்ப்பு ரொம்ப நல்லாருக்கும். அதை மெதுவா குடிச்சிட்டு, அதன் பிறகு கொஞ்சம் நீர் அருந்திட்டு படுத்துறணும். கடுக்காய் பொடிய எடுத்த பிறகு எந்த வேலையும் செய்யக்கூடாது. நடக்க கூட கூடாது. அந்த படுக்க வேண்டிய இடத்திலேயே இருந்து, அத மெதுவா குடிச்சிட்டு, கொஞ்சம் நீர் குடிச்சிட்டு படுத்துறணும். காலையில அந்த பெருங்குடல், மலக்குடல அது முழுமையா சுத்தப்படுத்தி வெளியேத்தும். இது இந்த வாதம் மிகுதி, உடம்புல வாதம் அதிகமா இருக்கு, கேஸ்ட்ரிக் சொல்றாங்க இல்லையா? ஏப்பம் நெறையா வருது, மலம் சரியா போல, இந்த மாதிரி தொந்தரவு உள்ளவங்க, இதை குறைந்தது 5 நாட்கள், மிக அதிகப்படியாக 10 நாட்கள் தான். அதோட நிறுத்திடணும். அதன் பிறகு இது சீர்நிலைக்கு கொண்டு வந்துரணும்.
இந்த மலச்சிக்கல் எதனால வருதுன்றத அடிப்படை அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த அதிகாலையில கண் விழிக்காம, மிக லேட்டா ரொம்ப தாமதமா எழுந்திரிக்கிறது, 10 மணி வரைக்கும் தூங்குறது, இப்படிலாம் இருந்தா மலச்சிக்கல் வரும். அதேபோல அதிகாலை குளியல், இந்த காலையில சுடு தண்ணீல குளிக்கிறது, அதிகமான மைதா பொருட்களை இரவு உணவா எடுப்பது, அசைவ உணவுகளை மிக தாமதமா எடுத்து உண்பது, இதெல்லாம் நம்ம சரியா இருந்தோம்னா, அது மிக சரியா இருக்கும். நம்ம கெடுத்தா தான் அது கெடும். இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கு உண்டான வழிகள் இதெல்லாம். அதேபோல நெறைய மருந்து மாத்திரைகளை அதிகமா எடுக்கிறவங்களுக்கும், அந்த உடல்ல இந்த மலத்தை உந்தி தள்ளக்கூடிய உந்து சக்தி உடம்புல குறைஞ்சிரும். எதிர்ப்பாற்றலே குறைஞ்சிரும். அப்போ அந்த உந்தி தள்ளக்கூடிய தன்மையும் உடம்புல இழக்கும். அந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படும்போது, இந்த கடுக்காய் பொடிய பயன்படுத்தி, தேவைப்படும்போது எடுத்துட்டு, அது சீர்நிலைக்கு வந்த பிறகு அத முடிச்சிடணும். அதுதான். இதன்படி கடுக்காய நீங்க பயன்படுத்துங்க. நன்றி.